பேர் ராஜலட்சுமி குத்தாலிங்கம். இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்துட்டு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா அவரும் என் மேல பாசமா இருக்கிறாரு. அந்த சமயத்துல நானும் அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறோம். ஆனா சில டைமிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சண்டை, அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக நானும் சண்டை போட்டு அதனால அவரும் ஃபீல் ஆகி இது நல்லா புரியுறது. சில டைம் கூட இருந்து அழுறதும் உண்டு. இப்ப வெளியூர் போயிட்டு வந்தாங்க, 1 வீக் போயிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். பட் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆனா ஆட்டோமேட்டிக் அது சண்டை வர்ற மாதிரி ஃபீல் பண்ணது உண்டு. இன்னும் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு, பாசமும் நிறைய இருக்கு. இன்னும் எங்களோட உறவை பலப்படுத்துறதுக்கு என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னார், நான் எது நினைச்சாலும் நடந்துடும், கொஞ்சம் சரியா நினைங்க, சரிங்களா? ஓகே, இந்த வருஷம் ஃபுல்லா சண்டை வராதுன்னு நினைங்க, அது நடந்துட்டோம். நான் பதில் சொல்லாம இருக்கலாம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, ஊருக்கு போயிட்டு வந்தா 4 நாள் நல்லவரா இருக்காரு, அடிக்கடி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே, எல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷன். ஓகே, ஒழுங்கா இருந்திருந்தா தொலைக்காட்சியில இந்த கேள்வி உங்களை பத்தி கேட்காம இருப்பாங்கல்ல. இப்பதான் அந்த குடும்பத்தை பத்தி சொல்லும் போது சொன்னேன், டிஃபரன்சஸ் இருக்கதான் இருக்கும்னு. அதுவும் ஒரு கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது, கணவன் மனைவி இல்ல, ஆண் பெண் அப்படின்னு வரும்போது நம்மளோட பேசிக் டிசைன் ரொம்ப டிஃபரெண்ட். Men are result oriented, women are process oriented. இந்த ஒரு டிஃபரன்ஸ்னாலேயே, இந்த ஒரு டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்காதனால நிறைய தகராறுகள். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஊருக்கு போயிட்டு வராரு, எப்படி இருந்தது, போன வேலையெல்லாம் என்ன ஆச்சு? டிப்பிக்கலா ஒரு ஆணோட பதில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னா சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப நீங்க ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வரீங்க, அவர் உங்களை கேக்குறாரு, ஊருக்கு போனியே எப்படி இருந்ததுன்னு. பஸ் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சா? எங்க 4 நாளைக்கு முன்னாடி அந்த பஸ் கிளம்பினது லேட் ஆனதுல ஆரம்பிச்சு, பக்கத்துல பீடா போட்ட ஒரு பொண்ணு உக்காந்துதான், அங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபுல் டீடைல் போகும். இத கேட்டுக்கிறதுக்கான பொறுமை நார்மலா ஒரு ஆணுக்கு கிடையாது. இந்த ஆண் ஃபுல் டீடைலா சொல்லாதனால ஒரு மனைவி எப்படி அதை எடுத்துக்கிறான்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தானே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆக்சுவலா கிடையாது, அது டிசைனே அந்த மாதிரிதான். அதாவது நிறைய தடவை சொல்லுவேன், நான் கணவன் மனைவி தகராறு வரும்போது, கணவனை பார்த்து நீ ஏன் இப்படி இருக்கேன்னு, மனைவியை பார்த்து நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்காம மேல பார்த்து நீ ஏன் இப்படி படைச்சிருக்கான்னு கேட்டோம்னா நமக்கு பிரச்சனை அதுல சால்வ் ஆயிடும். ஏன்னா ப்ராப்ளம் வித் த ப்ராடக்ட் ஷுட் பி கம்ப்ளைண்ட் டு த மேனுஃபேக்சரர், நாட் த ப்ராடக்ட். படைப்பே அந்த மாதிரி. சிவன் பார்வதிக்கு தகராறு வராம இருந்ததா? கிருஷ்ணர் மாமா தகராறு வராம இருந்ததா? ராமருக்கும் சீதைக்கும் அடிப்படை விஷயத்துல அதனாலதான் அவ காட்டுக்கு போனான். முதல் தடவை சேர்ந்து போனாங்க, 2வது தடவை தனியா போனான். நம்ம இதிகாசங்கள்லயே என்ன சொல்லுதுன்னா, ஆண் பெண்ணுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கதான் இருக்கும். நம்மளோட கோணங்கள்ல, நம்மளோட எண்ணங்கள்ல, நம்மளோட செயல்கள்ல, நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற விதத்துல எல்லாத்துலயுமே வித்தியாசங்கள் இருக்கதான் இருக்கும். We should celebrate the differences. We fight the differences. So எவ்வளவுக்கு எவ்வளவு we learn to celebrate this differences. And அதுலதான் இன்ட்ரெஸ்டிங்கும். லைஃப் டெய்லி பாசமா இருந்தா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஓகே, அதாவது எப்ப பார்த்தாலும் சிரிச்சால அந்த சிரிப்புக்கு மரியாதையே கிடையாது. காலிங் பெல் அடிக்கும் போது, அந்த கதவு திறக்கும் போது இன்னைக்கு சிரிப்பு இருக்குமா, கோவமா இருப்பீங்களா தெரியாது. அந்த ஒரு ஆன்டிசிபேஷன், அந்த ஒரு சர்ப்ரைஸ்ல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு. Learn to celebrate these differences rather than being burdened by these differences. You will enjoy this entire experience.